विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। வித்யாச்சல காட்டு பகுதி அப்படிங்கிறது நிறைய மரங்களை கொண்ட அடர்ந்த காட்டு பகுதி. அதனால வெளிச்சமே இல்ல. ராமானுஜருக்கோ காஞ்சிபுரத்துக்கு திரும்பி எப்படி போறதுன்னு வழியே தெரியல. அப்போ ஒரு குரல் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு பிரகாசமான முகத்தோட ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் வராங்க. அவங்கள்ட்ட போய் ராமானுஜர், ஐயா எனக்கு காஞ்சிபுரத்துக்கு போகணும், கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க நாங்களும் காஞ்சிபுரத்துக்கு தான் போறோம், வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நடந்து போறத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ராமபிரானும் சீதா பிராட்டியும் முன்னே செல்ல லட்சுமணர் பின்னே வருவது போல இருக்குதா. கொஞ்ச தூரம் போன உடனே வேடு வச்சு கத்துறா, எம்மா எனக்கு தண்ணி தாக எடுக்குது, தண்ணி இல்லைன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, எனக்கு உடனே தண்ணி வேணும் அப்படின்னு சத்தம் போடுறா. உடனே வேடு வரும் இளையாழ்வார்த்த, சாமி அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துதாங்களே அப்படின்னு கேட்க, ராமானுஜரோ ஓடி போய் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. வேடு வச்சியும் நல்ல தண்ணிய குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் இங்கே தூங்கிட்டு காலையில எழுந்து போவோம் அப்படின்னு சொல்றா. ஆக 3 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்துச்சு பார்த்தா அங்க வேடுவனையும் காணும், வேடு வச்சியும் காணும். உடனே ராமானுஜர் நினைக்கிறார், என்னடா வழி சொன்னவங்கள ஆளையே காணுமே அப்படின்னு பார்க்கும்போது அங்க இளையாழ்வார் வேடு வச்சுட்டு தண்ணீர் எடுத்துட்டு வந்த கிணறு பக்கத்துல கொஞ்சம் வைஷ்ணவர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. இளையாழ்வார் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போயிட்டு, ஐயா நான் காஞ்சிபுரம் போனோம், இது எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வைஷ்ணவர்கள் சொல்றாங்க, நீங்க நிக்கிற இடமே காஞ்சிபுரம் தானே, அங்க பாருங்க வரதராஜ சுவாமி கோயில் விமானம் தெரியுது அப்படிங்கிறாரு. அப்போதான் இளையாழ்வாருக்கு தெரியுது, சரி நம்ம கூட வந்தது வேடு வச்சு உள்ள வரதராஜ பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னு. உடனே அவர் பக்தியில தண்ணீர் பெருக்கெடுக்கிறாரு.